ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான ப்ராடக்ட் தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ரெண்டுமே ஹார்ட் ஆனடைஸ்ட் குக்வேர்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹார்ட் ஆனடைஸ்ட்னா என்னன்னு பார்க்கலாம். ஹார்ட் ஆனடைஸ்ட் இஸ் நத்திங் பட் நான்ஸ்டிக் மாதிரி தான், கிட்டத்தட்ட நான்ஸ்டிக் மாதிரி தான். பட் நான்ஸ்டிக்கை விட இது 6 லேயர் கோட்டிங் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகமாக ப்ராசஸ் பண்ணியிருக்கிறதுனால நான்ஸ்டிக்கை கம்பேர் பண்ணும்போது இது குக்கிங்க்கு சேஃப்னு சொல்கிறாங்க. நான்ஸ்டிக்கில் உங்களுக்கு மெட்டல் ஸ்பூன் ஃப்ரெண்ட்லியெல்லாம் கிடையாது. மெட்டல் ஸ்பூன்ஸ், அதாவது கரண்டியெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஸ்க்ராச்சஸ் விழும்போது உங்களுக்கு அந்த அலுமினியம் பிளேட்டிங் தெரியும், அது ஃபுட்டோட ரியாக்ட் ஆகும். பட் இந்த ஹார்ட் அனடைஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டல் ஸ்பூன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு அந்த கோட்டிங்கும் ஃபுட்டோட ரியாக்ட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. நான்ஸ்டிக்கை கம்பேர் பண்ணும்போது இது குக்கிங்க்கு சேஃப் தான். பட் எதுவுமே அளவாக இருக்கிறது நல்லது. அதனால ஹெல்த் வைஸ் பொறுத்த வரைக்கும் இது நல்லது இல்லை. இருந்தாலும் இதை ரேராக எப்போவாவது யூஸ் பண்ணிக்கலாம். இதை இதில் கடாய் பார்த்தீங்கன்னா நான் ப்ரெஸ்டீஜ் டியூரா ஸ்டோன் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஓப்பன் பண்ணும்போது லுக் வைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த லிட் ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. கடாய் பார்த்தீங்கன்னா வெயிட்லெஸ்ஸாக தான் இருந்துச்சு. பட் திக்காக இருந்துச்சு, வெயிட்லெஸ்ஸாக இருந்துச்சு. இதை ஓப்பன் பண்ணதுமே இதுக்குள்ளே ஒரு மேனுவல் புக் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இந்த மேனுவல் புக்கில் அவங்கக்கிட்ட இந்த டியூரா ஸ்டோன் ப்ராடக்ட்ஸ் இன்னும் என்னென்னலாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதில் டூஸ் டோன்ட்ஸ் 2 விதமாகவும் கொடுத்துருந்தாங்க. அதாவது எதெல்லாம் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம், எப்படியெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்துருந்தாங்க. இது டிஷ்வாஷர் சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. பொதுவாக அலுமினியம் பொறுத்த வரைக்கும் டிஷ்வாஷர் சேஃப் கிடையாது. கடாய் உள்ள சர்ஃபேஸ் இன்னர் சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரஃப்பாகவே இருந்துச்சு. நம்ம மெட்டல் ஸ்பூன் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு கொஞ்சம் சர்ஃபேஸ் ரஃப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால ரஃப்பாக கொடுத்துருந்தாங்க. பாட்டம் பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் பாட்டம் தான். இது நீங்கள் கேஸ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், இண்டக்ஷன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான். கடாய் லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த சைட்லலாம் டிசைனிங் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஹேண்டில் நல்லாவே க்ரிப்பாக இருந்துச்சு. ஸ்டீல் ஹேண்டில் தான் கொடுத்துருந்தாங்க. நல்ல க்ரிப்பாக இருந்துச்சு, நல்ல ஸ்டடியாக இருந்துச்சு. ஐ திங்க் இது ஒரு 2 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு அல்வா, கேசரி இந்த மாதிரி எப்பாவது செய்யறதுக்கு இந்த மாதிரியான நான்ஸ்டிக் இல்லாமல் இந்த மாதிரி ஹார்ட் அனடைஸ் எப்போவாவது யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. லிட்டு பார்த்தீங்கன்னா லிட்டுமே நல்லா இருந்துச்சு. கிளாஸ் ப்ளஸ் ஸ்டீல் இதோட எஜ்ஜெல்லாம் ஸ்டீல் ஃபினிஷிங் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு காம்பேக்டான ஒரு கடாய் இது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாக்கின்ஸ் ஃபியூச்சராலேருந்து ஹார்ட் அனடைஸ்ட் குக் அண்ட் சர்வ் பவுல் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு 4 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ளது. பிரியாணி அந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதுவுமே பார்த்தீங்கன்னா அதில் என்ன எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்களோ சேம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் இதுலேயும் கொடுத்துருந்தாங்க. இது ஹார்ட் அனடைஸ்ட் பொறுத்த வரைக்கும் என்ன பார்த்தீங்கன்னா லெஸ் ஆயில் நம்ம கன்சியூம் பண்ணிக்கலாம். நான்ஸ்டிக்கில் எப்படி நம்ம ஆயில் இல்லாமல் சமைக்கலாமோ அது மாதிரி இதில் ஆயில் இல்லாமலும் சமைக்கலாம், லெஸ் ஆயிலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது ஓப்பன் பண்ணதுமே இதில் லிட்டுமே பார்த்தீங்கன்னா லிட்டுமே ஹார்ட் அனடைஸில் தான் இருந்துச்சு. இந்த பிளாக் கோட்டிங்கோட ஹேண்டில் ரொம்ப சூப்பராக இருக்குது. இது நான் ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டேன். அது தண்ணி பட்டதுனால அப்படி இருக்குது. யூஸ் பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே நல்லா இருக்குது. இது ஓப்பன் பண்ணதும் இதில் ஒரு மேனுவல் புக் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இந்த மேனுவல் புக்கில் என்னெல்லாம் ரெசிபீஸ் நம்ம இதில் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதில் இந்த குக்வேர் குக் அண்ட் சர்வ் பவுலில் எல்லா விதமான சைஸஸும் அவைலபிளாக இருக்குது. 2 லிட்டர், 3 லிட்டர், 4 லிட்டர், 5 லிட்டர், 6 லிட்டர் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதில் குக்கிங் டிப்ஸ், சர்விங் டிப்ஸ், இது எப்படி யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணக்கூடாது, நிறைய ரெசிபீஸோடைய அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. என்னென்ன ரெசிபீஸ்லாம் நம்ம இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி ரெசிபீஸ் புக் மாதிரி தான் இருந்துச்சு. ரெசிபீஸ்லாம் நிறைய இருந்துச்சு. இதில் இங்கிலீஷ் ப்ளஸ் ஹிந்திலையும் கொடுத்துருந்தாங்க. பாட்டம் பார்த்திங்கன்னா
பாட் வந்து நல்லா சேஃபாகவே பேக் பண்ணி வந்துருந்துச்சு. ஹேண்டில்லாம் பாருங்கள், ஹேண்டிலுமே வந்து பிளாக் ஹேண்டில் தான். பாட்டம் வந்து நல்ல ஹெவியாக இருந்துச்சு, பயங்கர ஹெவியாக இருந்துச்சு, நல்ல வெயிட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு பிளாக் பேக்ரவுண்டில் இருக்கிறதுனால சரியாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். இது குக்வேருமே பிளாக்ல இருக்குது. ரொம்ப டீப்பாகவும் இருந்துச்சு. குக்வேர் வந்து ரொம்ப டீப்பாக இருந்துச்சு, நல்ல திக்காக இருந்துச்சு. அதனால் உங்களுக்கு அந்த சமைக்க ஒன்றும் அந்த கோட்டிங் ஒன்றும் பெருசாக வராது. ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல திக்காகவே நல்லா ப்ராசஸ் பண்ணி நல்ல கோட்டிங் நல்லாவே கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு பிளாக் கலரில் இருக்கிறதுனால தெரியாது அப்படிங்கிறதுனால நான் திரும்பவும் காமிக்கிறேன். இப்படி தான் இருக்கும் அந்த ப்ராடக்ட்டு, ஃப்யூச்சரா குக் அண்ட் சர்வ் பவுல். நல்ல ஸ்டடியான ஒரு ப்ராடக்ட். ஒரு 4 மெம்பர்ஸ் இருக்கு, 4 மெம்பர்ஸ்க்கு தேவையான அளவுக்கு பிரியாணி செய்கிற அளவுக்கு ஒரு பாட் இது. இல்லை கிரேவிஸ் இந்த மாதிரிலாம் கூட நம்ம பண்ணிக்கலாம், பட் ரேராக யூஸ் பண்ணிக்கலாம். கடாய் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு இந்த 2 ப்ராடக்ட்டுமே வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் லிங்க் வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அட்டாச் பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.